என்னுடைய பெயர் சுப்பிரமணி. நான் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். ஒரு விவசாயியோட மகன். இந்த கும்மிடிப்பூண்டியில் தான் பிறந்தது. கும்மிடிப்பூண்டியில் தான் எல்லாமே இன்றைக்கி நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன்னு சொன்னாலும் அதுதான். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா படிக்கலைங்க. படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. காரணம் என்னன்னா, சின்ன வயசுலேயே என்னோடய அப்பா காலமானதுனால என்னுடைய படிப்பு 5ஆம் கிளாஸோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய படிப்பை தொடர முடியல. அதுக்கப்புறம் அப்பா பார்த்த விவசாயம் தான் நான் பார்த்தேன். விவசாயம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இந்த இன்ஜினியரிங்கில் வந்தேன் அப்படின்னா, விவசாயம்லாம் முடிந்து அந்த விவசாயம் நடத்திட்டு இருக்கும் ஒரு காலத்திலேயே சிப்காட் உள்ளே வந்துடுச்சு. சிப்காட் உள்ளே வந்ததுனால அப்போ என்ன ஆச்சு, விவசாயம் பண்ண முடியல. பாதியில் கட்டாயிடுச்சு. வேறு வழி இல்லை. அப்போ நான் வேறு என்ன பண்ணணும்? அம்மா, அக்கா, குடும்பம் அவங்க எல்லாரும் பார்த்துட்டோம்னா நான் ஒருத்தர். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கான வழி என்ன இருக்குன்னு தேடணும். அப்போது அங்கே என்ன பண்ணோம்னா, நான் டீசல் மெக்கானிசம் கற்றுக்கிட்டேன். வயலில் விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வயலில் தண்ணி இருக்கிற இன்ஜின்லாம் சரி பார்க்கறதுக்கான பழுது பார்க்குற வேலையை கற்றுக்கிட்டு, அதன் மூலயமா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஊரும் போயிட்டு நான் அந்த பழுது பார்த்து அப்போவே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 ரூபா சம்பாதிப்பேன் ஒரு நாளைக்கு. நான் சொல்கிறது 83ல். 82, 81ல் சிப்காட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ நான் பம்ப் ஆப்ரேட்டர் நம்மெல்லாம் ஒவ்வொன்றா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உழைப்பு தான் காரணம், முயற்சி தான் காரணம். அந்த முயற்சி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. அதுபோல் அத்தனை நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிற ஒவ்வொரு பொறுப்பும் சரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. போன ஆண்டை விட இந்த ஆண்டு நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசு வாங்க வந்திருக்கீங்க. இந்த பரிசு எப்படி உங்களுக்கு கிடைக்கிது? இந்த பரிசு எப்படி உங்களுக்கு கிடைக்க போகுது? நீங்கள் உழைச்சது, நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டது இல்லையா? இதில் உங்களுக்கு இன்னொன்று சொல்ல விருப்பம், அம்மா அப்பா தான் கொடுக்கறது சொத்து இல்லை, நீங்கள் படிக்கிறது தான் சொத்து. அதுதான் அவங்க கொடுக்குற உண்மையான சொத்து. இந்த சொத்து தான் உங்களை காப்பாற்றும். இந்த சொத்து தான் உங்களை உயர்த்திட்டு போகும். இதை உங்களால் யாரால் இந்த சொத்தை யாரும் விற்க முடியாது. இன்னொருத்தர் அதாவது சொல்லுவாங்க, ஒரு விளக்கை வச்சு 1000 விளக்கை ஏற்றலாம். 1000 விளக்கு ஏற்றலாம், ஒரு விளக்கை ஏற்ற முடியாது. அதுபோல் ஒருத்தர், நீங்கள் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படிச்சிருந்தீங்கன்னா அந்த குடும்பமே பிரகாசமாக இருக்கும். அந்த குடும்பத்தையே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய அதாவது நேரம் அதிகமாக நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதனால் உங்களுடைய உண்மையான உழைப்பு என்னென்னா படிப்பில் கவனம் செலுத்தணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு எல்லாரும் ஆளாலும் ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க. இது எங்கேருந்து வந்துச்சு? விஞ்ஞானம், அறிவு, திறமை இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? படிப்பால் தான் வந்துச்சு இல்லையா? இதில் கண்டுபிடிக்க முடியுமா? ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பார்த்தீங்கன்னா நிறுவனம் சொல்கிறாங்க, என்னை பற்றி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த டைம் உங்களுக்கு அதை விளக்குறேன். நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஃபேக்ட்ரிக்கு போவேன். முதல்ல நான் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் போது எனக்கு நான் 6 மணிக்கே கிளம்புவேன். அதுதான் எனக்கு முதல் தொடக்கமே. 6 மணிக்கு, அங்கே 8 மணி தான் வேலை, ஆனால் 6 மணிக்கே ஃபேக்ட்ரிக்கு போவேன். காரணம் என்ன, முன்னாடியே போயிட்டு என்னென்னலாம் பண்ணணும்னு யோசனை பண்ணுவேன். அதுதான் என்னுடைய முதல் தொடக்கம். வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, அவங்க ஏதாவது ஒரு முதலாளிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முதலாளிக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் உழைப்பேனே தவிர, நான் எனக்கு இந்த சம்பளம் கிடைக்குது அதுக்காக தான் உழைப்பேன் என்னமே இல்லை. அப்படி தான் நான் உழைச்சேன். ஒரு நிறுவனம், 2 நிறுவனம், 3 நிறுவனத்தில் நான் தொடர்ந்து வேலை பார்த்தேன். வேலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு நிறுவனத்தில் நான் ஓட்டி மட்டும் 250 ஹவர் பண்ணுவேன். ஒரு மாதத்துக்கு ஓட்டி, என்னுடைய டியூட்டி இல்லாமல் ஓட்டி மட்டும் 250 ஹவர்ஸ் பண்ணுவேன். காரணம் உழைப்பு தான், என்னுடைய முயற்சி தான். இதெல்லாம் அந்த மாதிரி உழைச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்வால்வ் ஆனதுனால தான் இன்றைக்கி இந்த நிறுவனம் இந்த பேரை கொண்டு வர முடியும். அது மாத்திரம் இல்லை, 1994 நான் ஒரு கம்பெனியில் இருந்து வெளியே வந்துட்டேன். 1994 வெளியில் எனக்கு கிடைச்ச பிஎஃப் காசு 35,000 ரூபா வந்து. அந்த 35,000 ரூபாவை எடுத்து
ஒரு சின்னதாக 10க்கு 10 ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன். நான் என் கூட ஒரு பையன் 2 பேர் தான் ஸ்டார்ட் பண்ண நிறுவனம். இன்றைக்கி படிப்படியாக வளர்ந்து முயற்சியோட, விடாமுயற்சியோட, உழைப்போட வந்தது. ஒரு நிறுவனத்துக்கு இன்றைக்கி ரவி சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி 9 நிறுவனம் படிப்படியாக கொண்டு வந்திருக்கேன். 9 நிறுவனத்துலேயும் அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் மொத்தம் 1600 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அதாவது படிப்புணும் அப்படின்றது முக்கியம் இல்லை, ஆனால் படிப்பு தான் முக்கியம்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, நான் இப்போது ஜென்ரலாக ஒரு மீட்டிங் போகிறேன், ஒரு ஹையர் ஆஃபீஸோடலாம் உட்கார்றேன். பெரிய பெரிய சென்டர்லாம் போய் உட்கார்ந்து பேசும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷில் ஸ்பீச் பண்ணுறாங்க. பட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியதை தவிர அதை திருப்பி ரிப்ளை பண்ண. அதுக்கு என்ன காரணம்? படிப்பு பேசிக் இல்லை இல்லையா? ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் நிறைய பேசிக் அதாவது உருவாக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு வெரி ஈஸியாக இருக்கும். அதனால் படிப்பு தான் ஆரம்பம், படிப்பு தான். ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அத்தனை விஷயங்கள் பண்ணியிருந்தாலும், இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணாலும் எனக்குள்ள ஒரு பார்த்தோன்னா ஒரு குற்றுணர்ச்சி என்ன, பேச முடியல, அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல, எந்திரிச்சு தைரியமாக அவங்களோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்ண முடியல. எல்லாமே என்னுடைய பிஏலாம் கூப்பிட்டு போகிறேன், அவங்களாம் ரைட்டிங் பண்ணுறாங்க, அவங்களாம் பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, சார் பேச மாட்டாரா, சார் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ என்ன விஷயம்னா படிக்கல இல்லையா? அந்த படிக்கலன்னு ஒரு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் படிப்பு தான் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் சரி, நாம் பார்த்தீங்கன்னா பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் தான் நிகழ்ச்சி. பயிற்சி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் எல்லாருமே எங்கேன்னு வந்துடல, நம்மளுடைய பின்தங்கிய நாடு தான். அதனால் நம்மெல்லாம் விவசாயத்தில் வந்திருக்கோம், அடிப்படையிலேருந்து வந்திருக்கோம். அத்தனை குழந்தைகளையும் பார்த்தீங்கன்னா நாம் படிக்கலை, நம்மளுடைய குழந்தைங்க படிக்கணும்னு சொல்லி படிக்க வைக்கிறாங்க. அதனால் அத்தனை பேரையும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கறது என்னென்னா 2 விஷயம். இந்த நாட்டுக்கும் உங்களுக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அறிவுத்திறமையை வளர்த்துக்கிறது, அம்மா அப்பா கொடுக்கறது பெருமை. நீங்கள் நல்லா படித்து இப்போ பட்டம் பார்த்தீங்கன்னா பரிசு வாங்க வரீங்க, நீங்கள் பரிசு வாங்கும் போது நீங்கள் மகிழ்றீங்களோ இல்லையோ அவங்க முகத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் வேறு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வளர்ந்தால் போதும். அதுதான் அம்மா அப்பாவோட கனவு. ஸோ அதனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அத்தனை பேரும் முயற்சியோட நேரத்தை வீணடிக்காமல். இந்த டெலிஃபோன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் பிஸ்னஸ் பண்ண நேரத்தில் கூட எங்களுக்கு டெலிஃபோன் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவத்துக்கு தான் யூஸ் பண்ணணும், தேவையில்லாததெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களும் வருது, தேவையான விஷயங்களும் வருது. அது பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு தான் எனக்கு யூஸ் பண்ணணுமே தவிர மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு டெலிஃபோனை அதாவது மொபைலை கம்பல்சரி நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுடைய வளர்ச்சி அடுத்த லெவலில் இருக்கும். அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டிங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா, சப்போஸ் காலேஜில் வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அம்மாகிட்ட பேசுங்க. உங்களுடைய அடுத்த லெவலில் படிக்கிறதுக்கு பாருங்கள், மொபைல் எடுக்காதீங்க. நைட் டைம் நல்லா ஆரோக்கியமாக தூங்குங்க. அடுத்த நாள் உங்களுக்கு பார்த்து சொன்னாக்கா மறுபடியும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியும் புத்துணர்வாக இருக்கும், ஈஸியாக உங்களால் முன்னுக்கு வர முடியும். ஆனால் முயற்சியும் பயிற்சியும் கண்டிப்பாக வேணும். இத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உதாரணம் நான் தான் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க நான் தொழிலதிபர் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை. காரணம் என்னென்னா உழைச்சதுனால தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காரில் போகணும், நல்லா இருக்கணும் அப்படிலாம் இல்லை, உழைக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படி தான் உழைச்சேன். இன்றைக்கி 15 கார் வச்சுருக்கிறேன், எல்லாமே ஐஃபை வந்துருக்கு. இதெல்லாம் நான் வேணும்னா இல்லை, அதான் வருது. காரணம் உழைச்சதுனால. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு அதாவது நின்று பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னாங்க, உழைக்கிறதுனால. அதனால் உங்களுடைய அத்தனை பேரையும் பார்த்தா உங்களை கைகூப்பி கேட்டுக்கிற உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் உழைப்பாகவும் படிப்பாகவும் இருக்கணுமே தவிர வேறு ஒன்றும் நீங்கள் பார்த்துச்சுன்னா பண்ண வேண்டாம். அத்தனை அதாவது தாய்மார்களுக்கும் சரி, அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் யாருக்கும் சரி, நீங்கள் கொடுக்குற மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு. ஓகே. உங்களுக்கு வேறு ஏதாவது சப்போஸ் இன்ஜினியரிங்கில் எனக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பெரிய லெவலில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கான். அவன் டவுட் என்கிட்ட கேட்பான்.
நான் கேட்பேன், என்னப்பா இதெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் இதிலே படிக்கலையாப்பான? இல்லை சார், படிச்சிருக்கோம், ப்ராக்டிக்கலாக இல்லை. ஏன் ப்ராக்டிக்கலாக இல்லை? அவன் முயற்சியோடு அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே படித்ததுக்கும் இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சாங்கன்னா அவருடைய அனுபவம் அதிகமாக இருக்கும். என்கிட்ட என்ன போல் ஆள்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. அதனால் ஒவ்வொருத்தருமே சரி, முயற்சியோட பயிற்சியாக இருந்தால் நிகழ்ச்சி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். உழைப்பை பற்றிய மிக விரிவாக விளக்கமளித்த அண்ணன் அவர்களுக்கு நன்றி.